எங்கள் அன்பின் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே, உமது சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே ஆம், கேட்பதற்கும் ஆண்டவரே, அதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே, உமது சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ஆண்டவரே, இது பண்ற அளவுக்கு ஆண்டவரே எங்களுக்கு தேவ ஞானத்தை என் தேவன் நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. உமது வேத வசனமானது எங்கள் கால்களுக்கு தீபமும் ஆண்டவரே பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதற்கே என் தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே இன்னும் காத்து என் கண்மணி அவங்களும் வருவதற்கு என் தேவன் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெசிகா கூட ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் பலன் ஆரோக்கியத்தை என் தேவன் நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. மனசுல ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை என் தேவன் நீங்க கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வேலையில ஆண்டவரே நீங்க லூயிஸ் பிரதரே ஆண்டவரே, நீங்க வேத வசனத்தை ஆண்டவரே நல்ல முறையில் ஆண்டவரே எடுத்து சொல்வதற்கு தேவ ஆவியானவர் இருந்தாமே நீங்க வழி நடத்தி வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆல்மோஸ்ட் கடைசியா நம்ம இது பண்ணினது வந்து பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி நினைக்கிறேன். 2 வாரம் இல்ல 3 வாரம் மிஸ் ஆயிடுச்சுங்களா பிரதர்? 2 வாரம் மிஸ் ஆயிடுச்சு. 2 நினைக்கிறேன் பிரதர். 2 லாஸ்ட் வீக் வந்து இன்டர்நெட் சரியில்லாதனால. ஓகே ஓகே, இன்டர்நெட் சரியில்லாதனால போன வாரம்லாம் வந்து எனக்கு ஒரு MBPS கூட இது வரல. கர்த்தர் கிருபையில இன்னைக்கு இன்டர்நெட் நல்லபடியாக வந்தது. போன வாரத்துல வந்து என்ன நடந்ததை பத்தி ஒரு சின்ன ஒரு போன வாரம்ல கடந்த மீட்டிங்ல என்ன நடந்ததை பார்க்குறோம். நம்ம வந்து இது பர்பஸ் ஆஃப் ஈவில், நம்மளுடைய வாழ்க்கையில தீமையும் நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணம் என்னன்றதை பத்தி நம்ம பார்த்தோம். அது வந்து பிரசங்கியில 1வது அதிகாரம் 13வது வசனத்துல வந்து பார்த்தோம். யாராவது ஒருத்தர் பிரசங்கி 1:13 வாசிக்க முடியுமா? தமிழ்ல பிரசங்கி 1:13. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். வானத்தின் கீழ் நடப்பவைகளை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ந்து செய்வதற்கு என் மனதை பண்ணேன். மனுபுத்திரர் கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். இப்போ வார்த்தை வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. நமக்கு வந்து கஷ்டங்கள் வருது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து யார் காரணம்? தேவன் அனுமதிக்காம அந்த கஷ்டங்கள் வரப்போச்சு. அவர் காரணம் கிடையாது, ஆனா தேவனுடைய அனுமதி மூலமா தான் இந்த காரணங்கள் வருது அப்படின்னு பார்ப்போம். ஆனா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் வந்து அப்படியே ஒரு எதேர்ச்சியாக நடக்கிறது இல்லை. எல்லாமே ரொம்ப ஒரு நேர்த்தியாக கேர்ஃபுல்லாக தேவன் அதை வந்து டிசைன் பண்ணி இருக்கிறாரு, ப்ராசஸ் பண்றாரு. அதன் மூலியமாக தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதும் கெட்டது எல்லாமே தேவனுடைய அனுமதியினால அவருடைய விருப்பப்படியே எல்லாம் நடந்துட்டு வருதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த நம் வாழ்க்கையில் நடக்கிற அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, தீமைகள், அதுதான் ஃபைனலாக முடிவானாக்கா கிடையாது. ஏன்னாக்கா தேவன் வந்து அதை ஒரு கருவியாக உபயோகப்படுத்துறாரு. நமக்கு வந்து நம்மளுடைய ஃபியூச்சர்ல என்ன வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு கருவியாக யூஸ் பண்றாரு. யோபனுடைய வாழ்க்கையில பார்த்து நம்ம எவ்வளோ அவருடைய வாழ்க்கையில துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. அது வந்து சும்மா அப்படியே ஒரு எதேர்ச்சியாக வரல. எல்லாமே தேவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை வந்து அனுமதிக்கிறாரு. கடைசியில தேவன் வந்து சத்ரு வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில எதுவுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து தேவனுடைய அனுமதியை பெற்றுதான் அந்த காரியங்களை அது நடத்துறாருன்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் அடுத்தது வந்து
நம்மளுடைய பெர்சிக்யூஷன் இருக்கு இல்லைங்களா, உபத்திரவங்கள், அது நடக்கிறது கூட வந்து தேவனுடைய அனுமதியினாலையும் தேவனுடைய திட்டத்தினால்தான் நடக்கிறதுல பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா பிரதர் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருந்தாரு. நாங்க படிக்கிற அந்த பைபிள் ஸ்டடியில பிரதர் வந்து ஒரு புக் ஆஃப் ரோமன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருந்தாரு. அந்த இன்ட்ரடக்ஷன்ல இருந்து தான் இந்த இதை எடுத்து நான் வந்து இது பண்ணேன். எப்படின்னாக்கா இந்த கலில் அந்த ஒரு ரோம ராஜா வந்து எப்படி கிறிஸ்தவர்களை வந்து கொல்லப்படுத்ததுனால அந்த யூதர்கள் வந்து அங்க அந்த ரோமபுரியை விட்டு வெளியில போனாங்க. அப்ப லோக்கலா இருந்த புறஜாதியில இருந்த கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க வந்து மட்டும் அங்க இருந்து அந்த சபை அவங்க மூலியமாக வளர்ந்தது. ஆனா பிற்பாடு யூத மதத்துல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் திரும்பி வரும்பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடந்த ஒரு பிரச்சனையை வந்து தீக்கு வைக்கிறதுக்காக வேண்டி பவுல் வந்து அந்த ஒரு ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதினாரு. அது எப்படி பிற்காலத்துல சபைக்குள்ள வர பலவிதமான பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். எப்படி வந்து என்னென்ன மாதிரியான காரியங்கள்லாம் அவர் அதை வந்து ஒரு சந்தர்ப்பமா உபயோகித்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாருன்றதை பார்த்தோம். அப்போ தேவன் வந்து உபத்திரவங்களை அனுமதித்தா கூட அதுலயும் ஒரு நன்மை இருக்குது, அவர் அதுலயும் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாருன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து எல்லாத்துக்கும் பிரசங்கி அதே 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலமும் இருக்கு, ஒரு நேரமும் இருக்குன்றத பார்த்து நம்ம இல்லைங்களா. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமும் வானத்தின் கீழ் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு அப்படின்றத பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிறப்பு இறப்புக்கும் அது வந்து அதுக்கும் ஒரு சமயம் இருக்கு, அதுக்கும் வந்து தேவனால அப்பாயிண்ட் பண்ணதா இருக்கிறது பார்த்தோம். எப்படின்னாக்கா 2வது வசனத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து யோபனுடைய வாழ்க்கையில வந்து 14வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நாட்கள் எல்லாமே எண்ணப்பட்டிருக்குது. நாம வந்து மறிக்கிறது வந்து ஒரு எதேச்சா நடக்கிறது கிடையாது. விபத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, விபத்துல ஒருத்தர் மறிச்சுட்டாருன்றது, அந்த விபத்துங்கிற காரியம் தேவனுடைய காரியத்துல அது விபத்தையே கிடையாது. ஏன்னா அது வசனம் வந்து வாசிக்கிறேன் நானு, ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? சிஸ்டர் வாசிக்க முடியுமா? 15:4 சாரி 14:5 அவருடைய நாட்கள் மாத்திரம் என குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். வெரி குட். கார்த்திகேயன் பிரதர் வந்து ஜாயின் பண்ணாங்க, கண்மணியும் வந்து ஜாயின் பண்ணாங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ ஹாப்பி நீங்க எல்லாரும் வந்து. தேங்க்யூ சார். ஓகே, அப்போ நம்ம வாசிச்சோம், தம்பி இப்போ வாசிச்சாரு. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்கள் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லைகளை அவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அவனுடைய நாட்கள் மட்டும் இல்ல, அவன் எங்க போகணும், எதை வரணும்ன்றது எல்லாமே நீ குறிப்பிட்டிருக்கிறீன்றத வந்து நம்ம வந்து இதுல யோகனுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம். ஓகே, இன்னைக்கு வந்து இது வந்து கடந்த வாரங்கள்ல நம்ம வாசிச்சோம், இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு வந்து தேவன் வந்து இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்லயும் தேவனுடைய ஆதிக்கமோ தேவனுடைய வழி நடத்துதல் தேவனுடைய ஆளுகை இருக்கிறதுன்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு மத்தேயு 10:29 நான் இதுல ஸ்கிரீன்லயே பண்றேன். மத்தேயு 10:29 வாசனம். யாராவது வாசிங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா?
ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் சாரி எண்ணப்பட்டிருக்கும். சாரி 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 தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து அவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமோ அவருக்கு தெரியாமலோ இல்ல அவருடைய வழி நடத்துதல் இல்லாமலோ நடக்கிறது இல்லைன்றதை நம்ம தெளிவா பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா இந்த இந்த காரியங்கள்ல அர்மீனியன் சபையும் கெல்வினிஸ்ட் சபையும் 2 சபைகள் வந்து இந்த உலகத்துல இருக்கிற சபைகள்லயே மெயின்லைன் சர்ச்ல இந்த பெந்தகோஸ்து சபையை தவிர அது பெந்தகோஸ்து சபைங்கிறதே வந்து 1900 வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பெந்தகோஸ்துன்ற ஒரு சபையே கிடையாது. சபை வந்து அசிசின்ற ஒரு இடத்துலதான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ ஒரு 400-500 வருஷமா 2 சபைகள் 2 கோட்பாடுகள் தான் நம்மளுடைய கிறிஸ்துவத்துல ரொம்ப வந்து கோலாட்சி செஞ்சுட்டு இருந்தது. அதுல வந்து ஒண்ணு அர்மீனியனிசம் என்பது, இன்னொன்று வந்து கெல்வினிசம். 2 பேருமே அர்மீனியன்ற ஒருத்தர் ஒரு தியாலஜியன், ஒரு வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். கெல்வின்கிறவரும் இன்னொரு வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். அவங்க 2 பேரும் மனுஷருக்கு சுய சிந்தனை இருக்குன்றத வந்து அவங்க வந்து போதிச்சாங்க. இந்த 2 பேரும் எப்படி அதை போதிச்சாங்கனாக்கா, அவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு விரோதமோ ஒரு போட்டியோ வந்ததுனாக்கா ஒருத்தர் கொன்னு அடிச்சு இது பண்ணிக்கிற அளவுக்கு அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து, அவங்க 2 பேரும் இல்லை, ஆனா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்தது. அவங்களுடைய அந்த 2 கோட்பாடும் என்னன்றதை நம்ம பார்க்கும் பொழுது, அர்மீனியன் வந்து என்ன சொல்றாங்க, மனுஷர்களுக்கு சுய சிந்தனை உண்டு, சுய விருப்பம் உண்டு, அவங்களால வந்து தேவனுடைய கிருபையை வந்து அக்செப்ட் பண்ணவும் முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படுறது அவனுடைய சொந்த விருப்பம். அவன் ஒரு ரட்சிக்கப்பட விருப்பப்படலாம், இல்லாட்டி தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை வந்து அவனால தள்ளிவிட முடியும் அப்படின்றது வந்து அர்மீனியனிசம். அதே நேரத்தில் கெல்வினிசம்ன்றவங்க வந்து என்ன சொல்றாங்க, மனுஷர்களுக்கு அந்த சுய சிந்தனை, சுயமாக செயல்படுகிற அந்த காரியம் இருந்தது. ஆனா அது அவங்க ஆதாம் எப்போ பாவம் செஞ்சானோ அதை வந்து அவன் எழுந்துட்டான். அதனால தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்க முடியும், மற்றவங்களுக்கு வந்து ரட்சிப்பு கிடையாது. அவங்க நித்தியத்துக்கும் நரகத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது. அப்போ வந்து என்ன ஆகுது, இப்ப அர்மீனியன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவனுக்கு வந்து தேவனுடைய கிருபையே தள்ளி போடலாம் அப்படின்னும் பொழுது, தேவன் வந்து ஒரு சவரன் லார்டுன்றது கிடையாது, ஆல்மைட்டி காடு, தேவனால எல்லாம் செய்ய முடியும்ன்ற அந்த கோட்பாடையே வந்து என்ன பண்றாங்க, இவங்க மறுதளிக்கிறாங்க இல்லையா? யாரு? அர்மீனியர், அந்த அர்மீனியனுடைய சபையை சேர்ந்தவங்க. அந்த அர்மீனியன் இதை வந்து ஃபாலோ பண்றவங்க வந்து மோஸ்ட்லி வெஸ்லியன் சர்ச் அந்த இதெல்லாம் இருக்கு, சரிங்களா? வெஸ்லியன் சர்ச்சஸ் எல்லாம் வந்து அர்மீனியனிசத்தை ஃபாலோ பண்றாங்க. கெல்வினிசத்தை ஃபாலோ பண்றது வந்து நிறைய ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், இந்த சிஎஸ்ஐ சர்ச்சஸ், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, இவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் வந்து கெல்வினிசத்தை ஃபாலோ பண்றாங்க. அர்மீனியனிசம் என்ன சொல்றாங்க, மனுஷனுக்கு சுய சிந்தனை உண்டு, சுயமாக அவர் எதை வேணாலும் செய்ய முடியும், அதனால வந்து தேவனுடைய அந்த கிருபையை அவன் வந்து அக்செப்ட் பண்ண முடியும், மறுதளிக்கவும் முடியும். அப்ப தேவன் வந்து சர்வ வல்லமை படைத்தவர் கிடையாது. மனுஷன் வந்து தேவனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு கூட இவனால நடத்த முடியும். தேவன் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியவும் செய்யலாம், இல்ல கீழ்ப்படியாம போகலாம் அப்படின்னு. அதே நேரத்துல கெல்வினிசத்துக்கு வந்து மனுஷனுக்கு சுய சிந்தனை வந்து இருந்தது, ஆனா என்னைக்கு அவன் பாவம் செஞ்சானோ அதை இழந்துட்டான். தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும், மற்றவங்க யாருமே ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்றாங்க. இப்போ இந்த 2 இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதை ஏன் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது? அக்செப்ட் பண்ணலாம்ல, நியாயமா தானே இருக்கு. என்னைக்கு மனுஷன் பாவம் பண்ணானோ அவனுக்கு அந்த சுயமா ஒரு இது எடுக்கிறது
சுயமா ஒரு தீர்மானிக்கிறத அவன் வந்து இழந்துட்டான். ஆனா தேவன் யாரு தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க தான் வந்து ரட்சிக்கப்பட முடியும். மற்றவங்க எல்லாம் வந்து ரட்சிக்கவே பட முடியாது, நித்திய நித்திய நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் இருக்கு இல்லையா? அதுல என்ன பிரச்சனை? அது யாராவது சொல்ல முடியுமா இந்த டீச்சிங்ல? God sovereignty accept பண்ணாம ஆனா இங்கதான் காட்சியினுடைய சவரனிட்டி அக்செப்ட் பண்றாங்களே. தேவன் தான் சாவரன் லார்டு, அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல். அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். மற்றவங்க யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. அவங்க சொந்த விருப்பத்தினால தேவன் தேர்ந்தெடுக்க முடியாது. அவங்க அந்த யாரெல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கலையோ அவங்க எல்லாம் வந்து நரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கெல்வினிசம் சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் Christ தானே? died for all. Christ died for all. ஓகே, Christ died for all. பிரதர் டேனியல், நீங்க எதுவும் சொல்ல முடியுமா? கார்த்திகேயன் சார், ஆ, நம்ம ரைட் டிவிஷன் உள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஆ, சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்படும் அப்படின்னு இருக்குல்ல. எல்லாமே வந்து கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்படும் அப்படின்னும் போது, ம், ரெண்டாவது வந்து நம்ம வந்து இங்க படிக்கிறோம், நம்ம வந்து இப்ப மனிதனுக்கு வந்து ஃப்ரீவில்லே கிடையாதுன்னு. ஏன்னா ஆரம்பமே வந்து மனிதன் வந்து ஆண்டவருடைய படிதானே கீழ்ப்படியாமைக்குள்ளேயே போறான். ஆமா, எல்லாமே காடோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது, ம், ரெண்டாவது வந்து எல்லாருமே வந்து ரட்சிக்கப்பட போறாங்கன்றது நமக்கு தெரியும்ல. ஆமா, ஓகே. ஆனா கெல்வினிசம் என்ன சொல்றாரு? அதுல அந்த கெல்வினிசம் சொல்ற அந்த அந்த இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. அதுல யாரெல்லாம் வந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். மற்றவங்க எல்லாரும், ஏன்னா நம்மளுடைய ஆங்கிலிக்கன் சர்ச் எல்லாமே அதுதான் சொல்லுது. என்ன சொல்றது? யாரெல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கிறோ அவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும் இல்லையா? மற்றவங்க எல்லாம் வந்து நித்திய நித்திய நரகத்துக்கு போறாங்க. ஏன்னா ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவனால மட்டுமே வரும். நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் அவர் இல்லாமல் வேற யாரும் தேவனிடத்தில் போக முடியாதுன்னு சொல்லி இருக்காரு இல்லையா? அப்போ தேவன் இப்ப கான்செப்ட் எல்லாம் இல்ல சார். ம், இப்ப பைபிள் பிரகாரம் வந்து நரகன்ற கான்செப்டே இல்ல. இவங்க தானே அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க கிரியேட் பண்ணி அது வந்து நரகத்துக்குள்ள போவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல சொல்றாங்க. ஆனா ம், பைபிள் படி நரகன்ற ஒரு கான்செப்டே இல்ல. எல்லாருமே வந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள் கிறிஸ்துவுக்குள் தானே இருக்கு. கிறிஸ்துவுக்குள். இல்ல, ஓகே, வெரி குட். வேற யாராவது? கண்மணி, நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? ஹலோ, கண்மணி, அ- அவங்க பட்டன் தேடுறாங்க சார். இந்த குட் ஈவினிங் மாதிரி சார். சொல்லுங்க. ஆ, சார் அதேதாங்க சார். அதேதான் பிரச்சனை. இந்த கிறிஸ்துவுக்குள் மாதிரிலாம் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். நரகம்ன்றது எல்லாரும் ஒண்ணு கூட்டி இல்லைன்றது நம்ம வெளிப்படுத்தல ம், இதுல படிக்கிறோம். So, அதனால ம். எல்லாருக்கும் ரட்சிப்பு. அநேகர் எல்லாரும். அநேகர் எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு இருந்தது. ஓகே, இந்த கெல்வினிசத்துல நான் என்ன பிரச்சனை பார்க்கிறேன்னாக்கா, தேவனை வந்து ஒரு கொடூரமான ஒரு அரக்கனா இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எப்படின்னாக்கா, யாரோ எத்தனையோ பேருக்கு சுவிசேஷமே அறியறதுக்கு சான்ஸ் இல்லாம இருக்கும். அவங்க தேவனை பத்தி தெரியாம கூட இருக்கும். அதனால அவங்க வந்து ரட்சிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. ஆனா அதனால வந்து அவங்களெல்லாம் என்ன பண்றாங்க? இந்த கெல்வினிசத்துல தேவன் வந்து அவங்களெல்லாம் நரகத்துல போட்டு மிதிக்கிறாரு. ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு சாவே கிடையாது. நித்திய நித்தியத்துக்கும் அவங்க என்ன பண்ணணும்? நரகத்துல வாடணும். ஏன்? அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்படல, அவங்களுக்கு தெரியல. அதனால வந்துல ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை, அவங்கள செலக்ட் பண்ணவும் இல்லை. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க? தப்பு யார் மேல? அவங்க மேலயா? இல்ல. இல்லைனாலும் அவங்க ஜென்ம ஜென்மத்துக்கும் என்ன பண்ணணும்? சாவே கிடையாது. நித்திய நித்தியத்துக்கு அவங்க என்ன பண்ணணும்? நரகத்துல அடியணும் அப்படின்ட்டு. நாம யாராவது நம்மளுடைய பிள்ளை அந்த மாதிரி பண்ணுவோமா? தீமையான நீங்களே நன்மைகளை செய்ய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்ய போத தேவன் நான் எவ்வளவு நல்லவர், நான் இந்த மாதிரி காரியங்களை செய்வேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இல்லையா? அப்போ கெல்வினிசத்துல வந்து இவங்க என்ன சொல்றாங்க? தேவன் வந்து ரொம்ப ஒரு கொடூரமான அரக்கனை மாதிரி இவங்க
ப்ரொஜெக்ட் பண்றாங்க. கெல்வினிசம் வந்து அந்த மாதிரியான ஒரு இதை ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஆனா அர்மினிசம் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு வந்து ஃப்ரீவில் இருக்கு, அவன் வருவான் இல்ல வரமாட்டான், அக்செப்ட் பண்ணுவான் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஆண்டவருக்கு வந்து அந்த மனுஷன் மேல ஒரு கண்ட்ரோலே கிடையாது. அவனுக்கு வந்து பயமா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அவன் நான் வருவேன் இல்ல வரமாட்டேன், நான் இங்கேயே உட்கார்ந்துக்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு இல்லையா? இன்றைக்கு மேஜரா பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு தனித்தனியான ஒரு அர்மினிசமோ இல்ல கெல்வினிசமோ ரெண்டு கோட்பாடுகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு கோட்பாடு வரும். அது ரெண்டுமே குழப்பமோ, மூணாவது வர இதுவோ குழப்பமா இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னும் பொழுது தேவனுடைய அந்த சவரனிட்டி, அந்த சவரனிட்டிக்கு வந்து சொல்றது சார் இறையாண்மை. இறையாண்மை, கரெக்ட். அந்த தேவனுடைய இறையாண்மை வந்துல அதை வந்து அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒண்ணு அக்செப்ட் பண்றாங்க, ஆனா அதை வந்து அப்ளிகேஷன் பண்றதில்ல, அவங்களுடைய வாழ்க்கையில அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வரது இல்லை. நிறைய யாருமே வந்து தேவன் வந்து சாவரின் லார்ட்ன்றத ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க, அதை வந்து மறுதளிக்கவே மாட்டாங்க. தேவனுடைய இறையாண்மையை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா அதை வந்து தங்களுடைய வாழ்க்கையிலயோ இல்லாட்டி உலக பிரகாரமோ அதை வந்து நம்மளுடைய இதுல எடுத்து அப்ளை பண்ணும்பொழுது அங்கதான் திணறுவாங்க. அப்போ நம்ம பார்க்கிறோம் இது ரெண்டுமே ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஏன்னா ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுதுனாக்கா, வேத வாக்கியம் என்ன சொல்லுதுனாக்கா, ரெண்டுமே தவறு அப்படின்னு சொல்லுது. எப்படின்னாக்கா, அர்மீனியன் வந்து மனுஷனுக்கு நிறைய எக்கச்சக்கமான பவரை கொடுத்து, அப்போ மனுஷன் வந்து என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ஆண்டவரை வந்து மறுதளிக்கவும் செய்யலாம் அப்படின்றது அர்மீனியனுடைய கோட்பாடு. ஆனா கெல்வினிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, தேவன் வந்து ஒரு கொடூரமானவர், குரூயலானவர், யாரை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை தான் தீர்மானிக்கிறார். அவர் ஒரு சிலரை தான் சேவ் பண்றாரு, மற்றவங்கள நித்திய நரகத்துக்கு அனுப்புறாரு அப்படிங்கிறாரு. ஃபியூ டேஸ் முன்னாடி, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரதர் வந்து அருமையான ஒரு சார்ட் ஒன்று அனுப்பினாரு. பிரதர் அது வந்து முடிஞ்சாக்கா மறுபடியும் ஒரு ரீசன் நம்ம குரூப் இந்த அர்மினிசம் எப்படி என்ன சொல்லுது, கெல்வினிசம் என்ன சொல்லுது, யூனிவர்சல் ரெக்கன்சிலியேஷன் என்ன சொல்லுதுன்றத மூணுத்தையும் அழகா பிரிச்சு போட்டாரு. சரிங்களா? அதை வந்து ஒரு தடவை இன்னைக்கு முடிஞ்சாக்கா அதை இது முடிஞ்ச உடனே அதை இன்னொரு ரீபோஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்னது? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய எல்லாரும் அடையணும்ன்றது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் வந்து நிறைவேறுமா? நிறைவேறும். அது வந்து தேவனுடைய சித்தம் நிறைவேறாம போறதுக்கு யாருக்குமே ஒரு பவர் கிடையாது. அப்படி ஒரு பவர் யாருக்காவது இருந்ததுன்னா தேவன் அவர் வந்து சாவரின் லார்டே கிடையாது. அவருடைய இறையாண்மையே வந்து நாம வந்து கொஸ்டின் பண்றதா, தேவனுக்கு இறையாண்மையே கிடையாது, சாவரினிட்டியே போயிடும் அப்படி இல்லைங்களா? அப்போ தேவனுடைய திட்டங்கள் ஒன்றோ குறைபடாது, அது வந்து ஒன்றோ ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியர் புரியும் நினைக்கிறேன் எல்லாரும். ஓகே, தேவனுடைய திட்டம் ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகுது. அவர் தன்னுடைய சித்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து அவருடைய சித்தத்துல வந்து ஒரு சிலதை தான் நிறைவேற்றுவார்ல, பேர் பாதியை நிறைவேற்றுவார்ல, முக்காவாசி நிறைவேற்றல. எல்லா அவருடைய திட்டங்கள் எல்லாமே ஒன்று விடாம நிறைவேறும். அது நிறைவேறும்ன்றத நம்ம வேதத்துல வந்து ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இந்த உண்மையான வந்து சுய சிந்தனைங்கிறது என்னதுன்னு பார்க்கும்போது, மனுஷனுக்கு சிந்தனை இருக்கு, ஆனா அந்த சுய சிந்தனை வந்து ஒரு நாம வந்து சுய சித்தமாக ஒரு சிந்தனை எடுக்க முடியும், நம்மளால எடுக்க முடியும். ஆனா நம்மளுடைய
சாய்ஸஸ், நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, நாம எடுக்கிற தீர்மானங்கள் வந்து தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்குமே ஒழிய அந்த தேவனுடைய திட்டத்தை மீறி இருக்க முடியாது. என்னதான் நமக்கு வந்து சுயமா ஒரு சிந்தனையோ ஒரு எதுவும் எடுத்தாலும் அது தேவன் வரையறுத்திருக்கின்ற அந்த திட்டத்துக்கு உள்ள, அந்த வட்டத்துக்கு உள்ளதான் இருக்குமே தவிர அதை தாண்டி போகவே முடியாது. நாம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் அது வந்து நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் தேவன் வந்து ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உள்ளதா வருது. எல்லாமே அவருடைய தீர்மானித்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உள்ளதா நாம எடுக்கிற தீர்மானம் எல்லாமே அடங்கி வருது. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால நாம எடுக்கிற அந்த தீர்மானங்கள் வந்து சுயமானது கிடையாது, சுதந்திரமானது கிடையாது. அது எல்லாமே தேவனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருக்கா? இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இருந்ததுனாக்கா நம்ம அதை வந்து விளக்கிடலாம். ஏன்னாக்கா ஏறத்தாழ வந்து 9வது வாரமாவது இந்த தேவனுடைய சாவரனிட்டி, தேவ இறையாண்மையை பத்தி நம்ம இவ்வளவு நாள் எடுத்துட்டு வரோம். நம்ம ஆல்மோஸ்ட் கன்க்ளூட் ஆக போறோம். ஆல்மோஸ்ட் இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்துல முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 22ஆம் தேதி வந்து பிரதர் உங்களுக்கு 22 வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல பிரதர்? 29 பிரதர். 29. ஓகே, நான் இந்த வாரம் முடிச்சிடறேன். அப்படி இல்லைன்னாக்கா அடுத்த வாரத்துல கன்க்ளூட் பண்ணிட்டு 22ஆம் தேதி அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு தனியான ஒரு டாபிக்ல வந்து ஒரு ஸ்டாண்டலோன், அது ஒரு மெசேஜ் ஒன்று எடுக்கலான்ட்டு, ஒரு ஸ்டடி ஒன்று எடுக்கலான்ட்டு. உங்களுக்கு ஏதாவது விசேஷமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பற்றி எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா அது சொன்னாக்கா நான் அதை எடுப்பேன். இல்லைனாக்கா நான் வந்து எதுவும் பல விதமான இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன், அதுல ஏதாவது ஒன்று எடுப்பேன். 29ஆம் தேதி பிரதரால வர முடியாது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்மளால பைபிள் ஸ்டடி எடுக்க முடியாது. இதோட 12ஆம் தேதி, ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி தான் எடுப்போம். அப்போ இன்னும் 2 வாரம் இருக்குது. 2 வாரத்துக்கு அப்புறமா 12ஆம் தேதி வந்து அநேகமா பிரதர் வந்து நம்மள எல்லாரையும் எங்க கூட்டு போறீங்க பிரதர்? நரகத்துக்கு கூட்டு போயிடுறோம். நரகத்துக்கு டூர் போயிட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப நாளா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தப்பிச்சுட்டு வந்துட்டாரு. எனக்கும் இந்த இது முடிக்க முடியாம இருக்குது. ஓகே, நம்மள ஆர்வமா நரகத்தை போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம மேல் கொண்டு போலாமா? நாம வந்து எனக்கு சுய சிந்தனை இருக்கு, நான் சுயமா என்னுடைய சுய சித்தத்துல நான் என்னால வந்து காரியங்களை நடத்த முடியும்ன்றத அந்த ஒரு நினைப்பை விட்டுட்டு நாம வந்து என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை கொடுத்து தேவனுடைய இறையாண்மையை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நடக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும். மேற்கொண்டு பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையான வந்து சுதந்திரம் வந்து நம்மளுடைய சுதந்திர எனக்கு சுதந்திரம் இருக்குன்றத பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கிறது மூலயமா நமக்கு உண்மையான சுதந்திரம் வருது கிடையாது. ஆனா தேவன் என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களையும் என் சுற்றுச்சூழத்துல இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களும் அதனால என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற பாதிப்புகள் இது எல்லாவற்றையும் தேவன் வழி நடத்துறாருன்றத நாம நம்பும் பொழுது அதை வந்து நம்புறது மட்டும் இல்ல, அதை நாம வந்து வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது உண்மையான ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்குது. ரொம்ப ஈஸியா நான் சொல்லிட்டேன். நான் பக்கத்துல என் ஒய்ஃபும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதை என்னுடைய வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ப்ரீச்சரோ இல்லை ஒரு பாஸ்டரோ வெளியில ஜாலியா போய் ப்ரீச் பண்ணிடலாம்.
ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, நம்ம வாழ்க்கைய 24 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய மறுபக்கத்தையும் பார்க்கறாங்க, ஒரு சைடு இல்ல மறுபக்கத்தையும் பார்க்கறாங்க. அப்போ அவங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ப்ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த சேலஞ்சை வந்து ஏற்றுக்கொண்டு நடக்கும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றேன்னாக்கா, நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்குதோ இல்லாட்டி நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க மூலியமா நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்குதுன்னா எல்லாமே தேவனுடைய வழி நடத்தலாம். நான் வந்து நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் சொல்றேன். நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள், நமக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுடைய வழி நடத்தல நடக்குது. இதை நாம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம், சொல்லலாம். ஆனா உண்மையா அது பிராக்டிக்கலா வரும்பொழுது அந்த சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? நான் சொல்றது அக்செப்ட் பண்றீங்களா இல்லாட்டி டு யூ அக்ரி வித் மீ? நீங்க என்னோட கூட நான் சொன்னதை வந்து அக்ரி பண்றீங்களா? 100% அதான். ஆமா ஆமா சார். எஸ் சார், அக்ரி பண்றோம். அக்ரி பண்றோம். ஏன்னாக்கா அதுதான் உண்மை. உண்மை. ஜனங்கள் வந்து சவரனிட்டி, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிற சர்வத்துக்கும் வழி நடத்துறாருன்றத மறுதளிக்க யாருமே மறுதளிக்க மாட்டாங்க. ஆனா அது வாழ்க்கையில வரும்பொழுது அதை அக்ரி பண்றதோ அதன்படி நடக்கிறது தான் பயங்கரமான சேலஞ்ச். இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் வந்து சர்வ வல்லமை படைத்தவர்ன்றத நான் வந்து விசுவாசிச்சேன். ஆனா அதை வழி நடத்தும் பொழுது எவ்வளோ சேலஞ்சஸ், இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எவ்வளோ சேலஞ்சஸ். ஏற்கனவே ஒரு 3 வருஷம் முன்னாடியே பிரதர் 21ல தானே நம்ம இதை சவரனிட்டியை பத்தி ஆமா 21 5 வருஷம் ஆகுது. அவங்க 2 பேரும் பார்த்தோம். ஆனா அது ஒரு மாதிரி ஒரு அகடமிக்கா போயிடுது. ஆனா இன்னைக்கு பிராக்டிக்கலா வரும் பொழுது வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது அது வந்து எப்பேற்பட்ட ஒரு நம்மளுடைய விசுவாசத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு சேலஞ்சா வந்து நிக்குது. ஏன்னாக்கா எவ்வளவு காரியங்கள் நடக்குது, பிராக்டிக்கலா நம்ம சுத்தி காரியங்கள் நடக்குது, நமக்கு விரோதமாவும் நடக்குது, நன்மையா நடக்குது. நன்மையா நடக்கிற காரியங்களை பத்தி பிரச்சனையே இல்லை, ஓகே ஜாலியா அக்செப்ட் பண்ணிக்கலாம். விரோதமா நடக்கிற காரியங்கள் வந்து எஸ் இதெல்லாம் தேவனால வருதுன்றத வந்து ரியலைஸ் பண்றோம். ஆனா அதை வந்து அக்செப்ட் பண்றது இருக்கு இல்லைங்களா, அது பெரிய அந்த இடத்துலதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வரும். அந்த மெச்சூரிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம மேற்கொண்டு வாழ்க்கையில நடக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். சரிங்களா? ஓகே. தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு என்னதுனாக்கா, அவருடைய வந்து ஞானம் இருக்கு இல்லைங்களா, அவருடைய சித்தம் அது வந்து நல்லதும் பர்ஃபெக்டானது. பர்ஃபெக்டுக்கு என்ன சொல்றது? பர்ஃபெக்ட் இல்ல, பர்ஃபெக்ட் புரியுமோ இல்ல 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 பர்ஃபெக்ட்ங்கிறது நேர்த்தியானது, பரிபூர்ணம். பரிபூர்ணமானது. பர்ஃபெக்ட்னு சொல்லிடும், பரிபூர்ணமா அது வந்து நிச்சயமா நிறைவேறும். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம் எதுன்னு பார்க்கும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனம் வந்து நாம வந்து நிறைய ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் ப்ரீச் பண்ண கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் கோட் பண்ண கேள்விப்பட்டிருக்கோம், நாமளே வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் வந்து ஆழமா ஆராயலாம். ஓகேங்களா? பொறுமையாவே போலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு. ஓகே, அப்போ இது தெரியாமல்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்து போகாதீங்க அப்படின்னு இல்லையா? அப்போ நம்ம அப்படி உலகத்துக்கு ஒத்து போலனாக்கா என்ன நடக்கும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். இது யாருடைய சித்தம்? இது இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனதை புதிதாக்கினாலே மறுரூபமாக்குங்கள் அப்படின்னு இருக்கு. இது வந்து தேவன் நமக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னங்கிறது நம்ம வந்து பகுத்தறிய முடியுமா?
இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலைன்னாக்கா நமக்கு தேவன் என்னவான ஒரு சித்தம், நன்மையான சித்தம் என்ன வச்சிருக்கிறாரு, பிரியமான சித்தம் வச்சிருக்காரு, பரிபூரமான சித்தம் என்ன வச்சிருக்கிறாருன்றதை நம்மளால பகுத்தறிய முடியுமா? முடியும் சார். மறுரூபம் மனசு மனம் வந்து மறுரூபமாக இது மனசு மறுரூபமானா நமக்கு தேவன் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்றதை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியுமா? அறிஞ்சுக்கிறதுக்காக நீங்க மறுரூபமாகன்றாரு, புதிதாக மறுரூபமாகுங்கள்ன்றாரு. அப்ப நான் மறுரூபம் ஆனாக்கா என் நன்மைகள் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? முடியும். முடியும் சார். சிஸ்டர் ஐயோ விமலா சிஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியும் பிரதர். முடியும். ஓகே. கண்மணி, நீ என்ன நினைக்கிறமா? சார் முடியும் சார். முடியுமா? இது யாருடைய சித்தம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்க? நம்முடைய சித்தம் இல்லையா? இல்ல, தேவனுடைய யாருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? நாம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலைன்னாக்கா யாருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை இல்லையா? முதல்ல நான் கேட்டது நம்முடைய சித்தமானா எல்லாரும் முடியும்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா இதுல என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, கண்டிஷன் என்ன சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்படி நீங்க தரிக்கலைனாக்கா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், நம்முடைய சித்தம் இல்லை, தேவன் நமக்கு வச்சிருக்க சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னங்கிறத இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு. அப்போ நாம ஜென்ரலா இது மட்டும் நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்முடைய சித்தம், தேவன் நமக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டுன்னு, அதனால்தான் நம்ம முடியும்னோம். ஆனா திருப்பி கேட்கும் போது தேவனுடைய பர்ஃபெக்ட் குட் அண்ட் பர்ஃபெக்ட் அண்ட் என்ன வசனம் அது நம்ம பார்த்தோம், குட் அக்செப்டபிள் அண்ட் பர்ஃபெக்ட் வில் இல்லையா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லையா? அப்போ இந்த காரியத்தை தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அறியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது இல்லையா? அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்னன்றது தெரிஞ்சாதான் அதை நம்ம தரிக்காம இருக்க முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு, அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தமான வேஷத்தை போடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துக்கான வேஷம் என்னன்றத முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு எதை போடக்கூடாதுன்றத நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? அதை பார்க்கலாம். இந்த இடத்துல ரோசன்ஹாம் பைபிள் எம்பசைஸ்டு பைபிள் என்ன சொல்லுங்க, and be not configuring yourself unto this age அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல உலகம் சொல்லியிருக்கு இல்லைங்களா? தமிழ்ல உலகம் சொல்லியிருக்கீங்களா? இங்கிலீஷ்லயே உலகம் சொல்லியிருக்கீங்களா? அந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்னது? இயான். நான் அந்த இடத்துல முதல்ல போட்டிருப்பேன், இயான் சொல்றது. வேர்ல்டுங்கிறது இயான். இந்த இயானுக்கு, இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாதீங்க அப்படிங்கிறாரு. and be transform yourself by renewing your mind to the end, as you may proving what is the thing willing by God, the good and acceptable and perfect. What is the thing willing by God? தேவனுக்கு பிரியமானது என்னன்றதை பார்க்குறது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றதுனாக்கா, இந்த உலகத்துக்கு ஒத்த இந்த யுகத்துக்கு, இந்த இயானுக்கு ஒத்த வேஷத்தை தெரியாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துக்கு, இந்த இயானுக்கு, இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷம் என்னன்றதை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எப்படி நானும் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷத்தை தரிக்க கூடாதுன்றதை பார்க்கலாம். அப்போ இந்த இயான், இந்த யுகத்துல என்ன நமக்கு இந்த உலகம் என்ன டீச் பண்றது அப்படின்றத பார்க்க. தேவன் ரொம்ப தூரத்துல இருக்காரு.
அவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறவரு. இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன்ற கண்டிஷன் போடுறவரு அவரு அப்படின்றத இந்த உலகம் ஜாயின் பண்ணது. தேவன் வந்து நாம நியாயம் தீர்க்கிறாரு இல்லையா, அது எதுக்காக பழி வாங்குறதுக்காக வேண்டிதான் நம்மள நியாயம் தீர்க்கிறாரு அப்படின்னு இல்லையா. ஏன்னா பாவம் செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நித்தியத்துக்கு நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த உலகம் அதுதானே டீச் பண்ணுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அர்மினிசமோ கெல்வினிசம், இது எல்லா இசமும் பெந்தகோஸ்டலிசம் எல்லாமே வந்து என்ன சொல்லுது, பாவம் செஞ்சினாக்கா நீ வந்து நித்தியத்துக்கும் அழிஞ்சு போவா, ரட்சிக்கப்படாத மக்கள் எல்லாருமே நித்தியத்துக்கும் அழிஞ்சு போவாங்க அப்படின்னு. சால்வேஷன் ரட்சிப்பு வந்து ஒரு செலக்டடானவங்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது ரட்சிப்பு, செலக்டடானவங்களுக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கெல்வினிசம் சொல்லுது ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்படுவாங்க, மற்றவங்க யாரெல்லாம் தேவன் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க, மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கிற யுகத்துல இந்த காரியங்கள்லாம் டீச் பண்றாங்க. இன்றைக்கு இருக்கிற யுகத்துல தேவனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பயங்கரமானவர்னு சொல்லிட்டு அவரை வந்து தேவன் வந்து தமிழ்ல பிரதர் அடிக்கடி சொல்லுவார், சாமி கண்ணு குத்தோம் அப்படின்னுட்டு இல்லையா. நாம தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தோம் அப்படின்னு. நம்ம வந்து கிறிஸ்தவத்துல அது சொல்லலைன்னாலும் நாம தப்பு பண்ணா சாமி வந்து நம்மளை தண்டிப்பாரு. அந்த தண்டனை வந்து எப்போ யுகத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. எதனாலனாக்கா அந்த ஒரு பயத்தினால நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோம் அப்படின்றதுதான். தேவனுக்கு பயந்து அது இல்லைன்னா தண்டிப்பாருன்றதுனால தான் பாவம் செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைய யுகத்துல டீச்சிங் இருக்குது. ஆனா உண்மையான டீச்சிங் என்னது, நாம ஏன் பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு செய்யக்கூடாதுனாக்கா தேவன் மேல இருக்கிற அன்புனால. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த அன்பு நமக்கு வந்து பாவம் செய்யாம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆனா இன்றைய யுகம் என்ன டீச் பண்ணுது, தேவன் வந்து தொண்டிப்பார், உன்னை வந்து கண்ணு குத்துவாரு, உன்னை நரகத்துல போட்டு நித்தியம் இது பண்ணுவாரு. அப்போ அந்த பயத்தினால தேவனுக்கு கீழ்ப்படியுது. ஆனா உண்மையான மோட்டிவ் எப்படி இருக்கணும், தேவன் என்னை அன்பு செய்யறாரு, தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு, எனக்காக வேண்டி இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்து வந்து சிலுவையில பாடுபட்டு இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பை எனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் செய்ய போகிற பாவத்தை எல்லாத்துக்காக வேண்டியுமே அவர் வந்து மரித்தாரு. நான் பாவியா இருக்கும் போதே எனக்காக வேண்டி மரித்தாரு. அப்போ அப்பேற்பட்ட அன்புக்கு நான் கட்டுப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படுத்தவனா இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். அதுதான் அவருடைய பரிபூர்ணமான ஒரு நன்மையும் பரிபூர்ணமான சித்தம். ஆனா இந்த உலகம் என்ன மாதிரி எல்லாம் டீச் பண்ணிட்டு பாருங்க. இன்னொன்று வந்து நாம மனுஷனுடைய முயற்சி வந்து நமக்கு நித்தியத்தை கொடுக்கும் அப்படின்னு இல்லையா. நாம மனுஷனா நாம வந்து என்னெல்லாம் பண்ணணும், நம்ம கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, நன்மைகள் செய்யணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஜெபமாலை சொல்லணும், பில்கிரேஜ் போகணும், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரி மனுஷனுடைய எஃபர்ட் வந்து மனுஷனுடைய முயற்சிகள் தான் நமக்கு இந்த ஒரு நிச்சயத்தை வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த உலகம் சொல்லுது. ஆனா கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை எடுத்து கொடுக்குறார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாக நாம வந்து மன்னிக்கப்பட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நம்ம நீதிமான்களாக. ரோமர் 4:25 தான் என்றது. ரோமர் 4:25 ரோமர் 4 கடைசி வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாகும்படி எழுப்பப்பட்டும் இருக்கிறார் வாசிக்கும் இல்லையா. அப்போ தேவன் நாம செய்யற முயற்சியினால நாம நீதிமான்கள் ஆக்கப்படல, நாம செய்யற முயற்சிகளால தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதற்காக வேண்டிதான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. நாம இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மூலியமாக நாம வந்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூலியமாக
நமக்கு வந்து நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பார்வையில நம்ம பாவமே செய்யாத ஒரு மனுஷனாக தேவன் இன்னைக்கு நம்மளை பார்க்கும் பொழுது பார்க்கிறாரு. ஏன்னாக்கா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாக நாம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா இந்த உலகம் என்ன சொல்லுது? நீ வந்து முயற்சி செய்யணும், அப்போதான் உனக்கு இட்டர்னல் செக்யூரிட்டி கிடைக்கும். இல்லைனாக்கா நீ நடுவில் விட்டுட்டீனாக்கா உனக்கு வந்து நரகம் நிச்சயம் அப்படின்னுட்டு இந்த ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு எங்கேருந்து வருதுனாக்கா பைபிள்ல இருந்து தான் வருது. ஏன்னாக்கா சிறு மந்தைக்கு இருக்கீங்களா, லிட்டில் ஃபிளாக்குக்கு கொடுக்கப்பட்ட டீச்சிங் என்னதுனாக்கா என்டியோர் டில் த எண்ட், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ஜெயம் பெறுவான்னு சொல்லிட்டு அந்த யுகத்துல இருந்த அந்த ஈயானுக்கான காரியங்களை, அந்த டிஸ்பென்சேஷனுக்கான காரியம் சொல்லியிருக்கு. ஆனா அது வந்து இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிற நமக்கு அந்த டீச்சிங் கிடையாது. ஏன்னாக்கா நம்ம வந்து பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருப்போம். நிறைய வசனங்கள் வாசிச்சிருப்போம். நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவங்களுடைய ரட்சிப்பு அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய ரட்சிப்பு வந்து நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்மளுடைய பங்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரு துளி கிடையாது. வெறுமனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனால் உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் பாவியாக இருக்கும் பொழுதே தேவன் உங்களுக்காக வந்து ரட்சிக்கப்பட்டாருன்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப தெளிவாக இந்த யுகத்துக்காக வேண்டியான டீச்சிங் இருக்கு. ஆனா நம்முடைய மற்ற சபைகள்ல கொடுக்குற அந்த டீச்சிங் வந்து என்ன இருக்குனாக்கா இந்த யுகத்துக்கான டீச்சிங் இல்லை. அதனாலதான் அவர் அந்த இடத்துல சொல்றாரு, பாருங்க அந்த வசனத்துல என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல வந்து என்ன சொல்லி இருக்கிறோம் அந்த காரியத்தின் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சாரி, கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அப்ப இந்த உலகத்துக்கு இந்த உலகம் என்ன டீச் பண்ணுதோ, இந்த யுகம் என்ன டீச் பண்ணுதோ அந்த டீச்சிங் படி நடக்காதீங்க. உங்களுக்கு வேதத்துக்கு இந்த யுகத்துக்கான வேதத்தினுடைய டீச்சிங் என்ன இருக்கோ அதன்படி நடங்க அப்படின்றாரு. இப்போ ஒரு ஒரு இந்த காரியங்கள்ல சொல்லியிருக்கு இல்லையா, தேவன் வந்து சமீபமா இல்லை, அவர் ஒரு கண்டிஷனோட இருக்கிறாரு. அவர் வந்து நம்ம வந்து நீதி தீர்க்கிறது வந்து நம்மளை பழி வாங்கிறதுக்காக வேண்டி அவர் ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, ஒரு சிலருக்கு தான் கொடுக்குறாரு. நாம தேவனுக்கு அவருக்கு பயந்து அவர் நம்மளுக்கு தண்டிப்பாருன்ற காரியத்துக்காக வேண்டி நம்ம அவரை வந்து நாம வந்து அவருக்கு கீழ்ப்படியணும். நாம நம்மளுடைய சொந்த முயற்சினால வந்து செய்யற காரியங்கள் தான் நம்ம வந்து கடைசி மட்டும் நம்மளை வந்து நிலைநிறுத்தி இருக்கோன்ற இந்த மாதிரியான டீச்சிங் இருக்கு இல்லைங்களா, இதை விட்டுட்டு இந்த இதுக்கு வந்து நீங்க இருக்காதீங்க. ஈவன் வைல் பிஹேவிங், நாம என்னதான் நல்லபடியாக ஒரு ஒழுக்கமா நடந்தாலும் இந்த மாதிரியான காரியங்களை வந்து நடக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிய முடியாதுன்னு. ஸோ ரினியூவிங் ஆஃப் த மைண்ட் என்னன்னாக்கா இது வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின்டா நடக்கிறது கிடையாது. ரினியூவிங் மைண்டுங்கிறது நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தோட இருக்க கிடையாது. இது வந்து நம்மளுடைய அறிவை வந்து ஒரு அறிவாற்றலை வந்து ஒரு ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்கிறது கிடையாது. இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்குங்கள்லாம் வந்து என்ன சொல்லும், நீ வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கணும், நீ வந்து உன்னுடைய இதை வந்து அறிவாற்றலையே வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும், பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்ன்ற அந்த காரியம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரினியூவிங் ஆஃப் த மைண்ட் கிடையாது. அதனால நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. வேதம் வந்து நம்ம ஒழுங்கீனமாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனா ரினியூவிங் ஆஃப் த மைண்டுங்கிறது
நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது தான் ரினியூவிங் ஆஃப் த மைண்ட் கிடையாது. நம்மளுடைய என்னென்ன நம்மளுடைய அறிவாற்றல் இருக்கோ அதெல்லாத்தையும் வேற மாதிரி ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற வேல்யூ சிஸ்டத்தை எல்லாத்தையும் நம்பிக்கை எல்லாத்தையும் மாற்றணும். நம்மளுடைய பிஹேவியர்ஸை நடத்தைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தி நடக்கணும். அது வந்து ரினியூவிங் ஆஃப் த மைண்ட் கிடையாது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாம் அப்படின்றதும் கிடையாது. நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக ஒழுங்கீனமாக இருக்கணும்ன்றதும் கிடையாது. இட்ஸ் an effect of sustained exposure to the divine revelation. The renewing of the mind என்பது என்னது அப்படின்னாக்கா, கண்டினியூஸா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, தேவனுடைய வசனங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய மனசை அப்படியே வந்து அதனால நிரப்பிக் கொள்வது. அப்ப தேவ வசனத்தினுடைய வழி நடத்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த தேவ வசனத்தை கேட்கறது, வசனத்துக்கு ஒத்த ஆவிக்குரிய பாடல்களை கேட்கறது, இல்லாட்டி வசனம் நல்ல ஒரு ரைட் டிவிஷன்ல கொடுக்குற ஒரு மெசேஜை கேட்கும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய மனசு வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து மறுரூபம் ஆகும் இல்லைங்களா. இந்த மறுரூபம் ஆகுதுங்கிறது வந்து இந்த நம்ம சொன்ன இல்லைங்களா, நம்ம உலகம் என்ன சொல்லுது, டிசிப்ளின்டா இருக்கணும், உன்னுடைய அறிவாற்றலை நீ வந்து மறுபடியும் ஒரு வேறுபடுத்திக்கணும், உன்னுடைய பிஹேவியர்ஸை வந்து காலையில கரெக்டா எழுந்திருக்கிறது, சாப்பிடுறது, ஒழுக்கமான நேரத்தை கடைபிடிக்கிறது, இதனால உன்னுடைய மைண்ட் ரினியூ ஆகாது. அதனால இதெல்லாம் செய்யறது வந்து தவறு கிடையாது, இதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் தான். ஆனா வேதத்துல சொல்லி இருக்கிற இந்த ரோமர் 12:2 சொல்லி இருக்கிற உங்களுடைய 1 மினிட் புதிதாக உங்களுடைய மனம் புதிதாக்குனாலே மறுரூபமாக இருக்கீங்களா, ரினியூவிங் யுவர் மைண்டுங்கிறது வந்து வேதத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு தியானம் பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல, வேத சிந்தனையோட இருக்கிறதுல, தேவ சிந்தனையோட இருக்கிறது மூலயமாக மட்டும்தான் வந்து நம்மளுடைய மனது வந்து ரினியூ ஆகும். இது யூஸ்வலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ப்ரீச்சர்ஸ் எல்லாமே. 2 நாய்கள் இருக்கு, ஒரு நாய்க்கு வந்து டெய்லி சாப்பாடு போடுறாங்க, ஒரு நாய்க்கு வந்து சாப்பாடே போடல. அப்ப எந்த நாய் பலம் உள்ளதா இருக்கும் அப்படின்னாக்கா, டெய்லி சாப்பாடு போடுற நாய் தான் நல்ல பலம் உள்ளதா இருக்கும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி நம்மளுடைய மனசுக்கு நம்ம என்ன காரியத்தை கொடுக்குறோமோ அதுதான் அந்த ஏரியாவில தான் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவ சிந்தனையோ வேத வசனங்களோ இந்த மாதிரி காரியங்களை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து அதுல வந்து ஃபுல்லா மறுரூபம் ஆயிருக்கும். அந்த மனசு தான் நமக்கு இருக்கும். சரிங்களா. நம்மளுடைய வார்த்தைகளே வந்து எப்படி வரும்னாக்கா, அவுட் ஆஃப் த abundance ஆஃப் யுவர் ஹார்ட் த மவுத் ஸ்பீக்கர் அப்படிங்கிற வசனம் இருக்கு. சரிங்களா. தமிழ்ல எப்படி வரும்ன்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு இல்லைங்களா. நம்ம மனசுல என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் நம்ம வாயில வரும் இல்லையா. அப்போ நம்ம என் மனசை வந்து நம்மளுடைய மைண்டை வந்து எதை வச்சு நம்ம வந்து நிரப்பணும் அப்படின்னாக்கா, தேவ வார்த்தைகளை continuous effort of sustained exposure to the divine revelation. கண்டினியூஸா முடிய எந்த நேரமும் தேவ சிந்தனையிலே இருக்கும் பொழுது நம்மளுடைய மனது புதிதாகுது. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, ஐ சீஸ் நாட் டு ப்ரே யூ, நான் வந்து உங்களுக்காக எல்லா நேரமும் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னதுன்னாக்கா, 24 hours அவர் வந்து நமக்காக வேண்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு இல்ல. அவருடைய சிந்தனைகள் மாறுபடாம எந்த மக்களுக்காக வேண்டியிருக்கோ அவர்களுடைய நன்மைக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மைக்காக வேண்டியும் அவருடைய மனசு எந்த நேரமுமே அதை நோக்கியே இருக்கும். அதனால அந்த ஐயோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுவாகுமே. இன்ஃபேக்ட் அவர் சொல்ற, நான் கர்ப்ப வேதனை படுறேன், உங்களிடத்தில் கிறிஸ்து உருவாவதுக்காக வேண்டி நான் கர்ப்ப வேதனை படுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய மனசு என்ன இதுல மறுரூபமாயிருக்குனாக்கா, தேவன் வந்து கிறிஸ்து இந்த மக்களினுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்ன்றதுதான் அவர் அந்த சிந்தனையிலேயே இருக்கிறார். அதை தான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு 2, நீங்கள் பிரதிபந்தத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல், தேவன் நமக்கு வச்சிருக்கிற நன்மை கிடையாது, தேவனுடைய சித்தம் என்னது, தேவன் நமக்கு வச்சிருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் கிடையாது.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன, அதை இன்னதென்று நம்ம பகுத்தறியணும்னாக்கா நாம என்ன பண்ணணும்? தேவனுடைய சித்தத்தை நம்ம எங்கிருந்து அறிய முடியும்? வேத வார்த்தை. வேத வாக்கியத்தை. அதனாலதான் an effort of sustained exposure. சும்மா இன்னைக்கு கொஞ்ச நாள், இன்னைக்கு ஒரு நாள் படிக்கிறது, 4 நாள் கழிச்சு படிக்கிறது, கோயில்ல இந்த கேலண்டர்ல வசனங்கள் இருக்கும் தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் நான் யாராவது நம்மளுடைய இவங்க வரும்போது கேட்பா, இந்த ஒரே ஒரு அரிசியை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா, ஒரே ஒரு பருக்க சாதத்தை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஆவிக்குரிய பலத்துல நடக்க முடியுமான்னு? அது கிடையாது. தேவ வசனம், தேவனை குறித்த காரியங்கள் நம்ம மனசுல, நம்மளுடைய சிந்தனையில நிறைவா இருக்கிறோம்னாக்கா நாம அவருடைய சித்தம் என்னது, தேவனுடைய சித்தம் என்னது, இந்த பிரபஞ்சத்துக்கு தேவனுடைய சித்தம் என்னதுன்றது தெரியறதுக்கு தேவ வார்த்தையில தான் நம்ம போகணும். அதை தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத இல்லையா? அதர்வைஸ் கண்டினியூஸா வேதத்தை வாசிக்கிறது என்பது. இப்போ இந்த வசனத்தினுடைய ஆழம் புரியுதுங்களா? யாராவது எனக்கு இது சொல்ல முடியுமா, இந்த வசனத்தினுடைய ஆழம் என்னன்றது? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதை தெரிஞ்சுக்கிறது, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். தம்பி, நீங்க சொல்ல முடியுமா உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன என்று சொல்லிட்டு இந்த இதுல? நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் இன்னொரு தடவை சொல்லவா தம்பி? ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். அது பாருங்க, முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு உத்த வேஷம் தரிக்காதீங்க அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பிரபஞ்சன்றது இந்த யுகத்துல சபைகளோ இல்லாட்டி நம்மளுடைய வேதத்தினுடைய நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்றத முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னும் போது எதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கான இந்த யுகத்துக்கான வேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த பார்த்துக்கிட்டு இந்தபடி நடக்கக்கூடாதுன்றதுதான் கருத்து. சரிங்களா? முதல்ல தேவன் வேதம் என்ன சொல்லுது? தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறாருன்றத சொல்லுது இல்லையா? தேவன் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்பது. ஆனா இன்னைக்கு சபையில இருக்கிற புரிந்து கொள்ளுதல் அந்த இது கிடையாது. ரெண்டாவது தேவன் ஒரு நிபந்தனையோடு தான் இருக்கிறார். நீ நல்லது செஞ்சினாக்கா உனக்கு நான் நல்லது செய்வேன், நீ கெட்டது செஞ்சினாக்கா உனக்கு கண்ணை குத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுகத்துல நடக்கிற டீச்சிங். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் judgmental is mainly avenging அப்படின்னு. தேவனுடைய நியாய தீர்ப்பு எதுக்கு அவர் நியாய தீர்ப்பு? நம்மளுடைய பழி வாங்குறதுக்கு. எப்படி பழி வாங்குறாருனாக்கா, பாவம் செஞ்சு செத்தாக்கா எங்க போறான்னு சொல்லிட்டு சபையில் டீச் பண்றாங்க, நரகத்துல போறான் அப்படின்னு. நரகத்துல எத்தனை வருஷம் இருப்பான்? நித்திய நித்தியம்ங்கிற எத்தனை, ஒரு 1000 வருஷம், கோடி வருஷம் இல்லையா? அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஒருத்தரை பழி வாங்குறாரு, போட்டு நொங்குன்னு சொல்லிட்டு நரகத்துல போட்டு அவன் சாவ கூட முடியாது, உயிரோடவே இருப்பான். 1000கணக்கான வருஷத்துக்கு நித்தியத்துக்கும் அவனை பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய டீச்சிங் இருக்கு. அப்போ இந்த விஷயத்த நீங்க இந்த உலகத்துல கொடுக்குற இந்த டீச்சிங்கை நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்போ இந்த என்ன மாதிரியான ஒரு டீச்சிங்கை கொடுக்குதுன்றது கிடையாது. ரெண்டாவது ரட்சிப்பு எல்லாருக்குமா? இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதோ கிறிஸ்தவர்களின் பாவத்தை போக்குகிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லல. இல்ல இதோ யூதர்களின் பாவத்தை போக்குகிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லல. அவரு யாரு? யோவான் ஸ்நானன் இல்லையா? நாம பார்த்தோம் 1 தீமோத்தேயு 2:4 பார்த்தோம், எல்லோரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா இருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா இன்றைக்கு சபையில என்ன சொல்றாங்க? செலக்டிவ் சால்வேஷன் செலக்டிவான ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்குமான சால்வேஷன் கிடையாது. எல்லாம் ஒரு சிலருக்கு தான் சால்வேஷனு. யாரு தேவன் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் சால்வேஷனு.
தேவன் தெரிந்தெடுக்காத மத்தவங்க எல்லாம் எங்க போகணும்? நரகம். எத்தனை வருஷத்துக்கு? நரகம். நித்தியத்துக்கு போகணும் இல்லையா? இதுதான் இந்த யுகத்துல கொடுக்கிற டீச்சிங் இல்லையா? அவர் சொல்றாரு இந்த பிரபஞ்சத்தில் ஒத்த வேஷம். ஏன்னா இந்த டீச்சிங்ல இருக்கிற வர மோட்டிவ்ல வந்து நீ அந்த வேஷத்தை தரிக்காதீங்க அப்படிங்கிறாரு. சரிங்களா? அடுத்தது வந்து நாம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா சாமி கண்ணை குத்தோம் இல்லையா? இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து தேவன் வந்து ரொம்ப கண்டிஷன் போடுறவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர் தேவன் கண்டிஷன் போடுறவர் கிடையாது. நமக்கு சமீபமா இருக்கிறாரு, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாரு. ரெண்டாவது வந்து தேவன் வந்து தேவன் வந்து பழி தீர்க்கிறதுக்காக வேண்டிதான் நம்மளை வந்து அவர் நியாயம் தீர்க்கிறதே பழி வாங்குறதுக்கு தான் சொல்லிட்டு இல்லை. நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பிரதர் கார்த்திகேயன் சொன்னார், நரகம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அது வந்து ஒரு கரெக்டிவ் தான், நம்மளை வந்து திருத்துறதுக்கு தான், மன திருப்புறதுக்கு தான். பிள்ளைய வந்து ஒரு தகப்பன் வந்து கண்டிக்கிறது எதுக்குனாக்கா அவனை திருத்துறதுக்கு தான் ஒழிய பழி வாங்குறதுக்கு கிடையாது. அந்த பிள்ளை வந்து நல்ல நடத்தையில வரணும்ன்றதுக்கு அப்படித்தான் திருத்துறாரு ஒழிய பழி வாங்குறதுக்கு கிடையாது அப்படின்றது. ஆனா இன்னைக்கு உலகம் வந்து தேவன் வந்து பழி வாங்குறதுக்கு தான் வந்து அவர் வந்து திருத்துறாரு. அவருடைய நியாய தீர்ப்பை அவங்களை வந்து பழி வாங்குறதுக்கு தான், வெஞ்சன்ஸுக்கு தான் அப்படின்ற. அவெஞ்சிங் அப்படின்னாக்கா பழி தீர்க்கிறது இல்லையா? அடுத்தது ரட்சிப்பை கொடுக்கும் போத எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமா இருக்கிறதுனாக்கா இல்லை இல்லை இல்லை. ஒரு சிலர் தான் தேவன் ரட்சிப்பாரு, மிச்சவங்க எல்லாம் நித்தியத்துக்கும் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு. இதனோட வந்து அடுத்த பாயிண்ட் வந்து நாம வந்து தேவனுக்கு பயந்து நடக்கணும், இல்லைன்னா அவர் நம்மளை தண்டிப்பாரு அப்படின்னு இல்லை. அப்போ தேவனை வந்து நம்ம நேசிக்கிறதுனுடைய நோக்கமே வந்து அவருக்கு பயந்து, அவருக்கு இல்லைன்னாக்கா ஒரு நம்மளை வந்து தண்டிப்பாரு அப்படின்னு. ஊர்ல ஒரு ரவுடி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து பயந்து ஒதுங்கி போவாங்க இல்லையா? அவன் மேல இருக்கிற அன்புனால அப்படி செய்யறாங்களா இல்ல பயத்தினால செய்யறாங்களா? பயத்தினால. அப்போ தேவனை வந்து ரவுடிக்கு ஈக்குவலண்டா ஆக்கிறாங்க. ஆனா இது வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அன்புள்ளவர், அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு, தன் ஒரே பேரான மகனை ஒரே ஒரு நிமிஷம் ஒரே பேரான மகனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நாம பாவியா இருக்கும் பொழுதே மரித்து நமக்காக வந்து ரட்சிப்பை கொடுத்தாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது நம்மால் ஆளுதான் அல்ல அப்படின்னு. அப்போ தேவன் என்னை வந்து இப்படி ஒரு அன்பு செய்து என்னை ரட்சித்திருக்கிறாரு. அவருடைய மனம் கோணாதபடிக்கு, அவருடைய மனசு வந்து சந்தோஷப்படுத்துக்காக வேண்டி நான் கீழ்ப்படியணும். அப்போ நம்மளுடைய கீழ்ப்படிதலினுடைய நோக்கம் வந்து அவருடைய அன்பு தானே ஒழிய அவருக்கு கீழ்ப்படிதல் வந்து கணக்குப்பாரு, நம்மளை கண்டிப்பாருன்றது கிடையாது இல்லையா? அப்போ பாருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது என்னன்றதை பார்க்கிறோம், அதுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு என்னன்றதையும் பார்க்கிறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து ஹியூமன் எஃபர்ட். நான் வந்து நான் செய்கிற நற்கிரியைகளை தான் என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் அப்படின்றது சொல்றது. நீ நல்லா நடக்கணும், நல்ல ஒழுங்கா நடக்கணும், நீ தவறுதல் நடந்தாக்கா உன்னுடைய ரட்சிப்பை இழந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் இருக்கு கிடையாது. நாம வந்து நம்மளுடைய ரட்சிப்பு வந்து முத்திரையிடப்பட்டிருக்கு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய எஃபர்ட் கிடையாது இது. தேவன் நம்ம வந்து என்ன பண்றாரு, அவரு நம்ம வந்து வழி நடத்துறாரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் நல்லது கெட்டது எல்லாமே அவருடைய வழி நடத்துதல், அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி நடத்துறாரு. அப்போ அந்த சாவரனிட்டி ஆஃப் காட்ன்றதை பத்தி எடுக்கும் பொழுது, தேவனுடைய வழி நடத்துறது வந்து நமக்கு ஃப்ரீவில் இருந்து எடுக்கும் பொழுது, அந்த கோட்பாடை நம்ம நம்பும் பொழுது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம தரிக்கிறோம் இல்லைங்களா? If a believer accept all these assumptions, even while behave, இப்போ இந்த சொல்லி இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்களை நாம தள்ளிக்கும் போது, அவன் என்னதான் நல்ல ஒரு நடந்தாலும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், இந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த காட் வந்து கண்டிஷனல், அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து பழி தீர்க்கிறதுக்கு சால்வேஷன் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். நாம் அவர் தண்டிப்பாருன்றதுக்காக வேண்டி நாம் அவருக்கு உபே பண்ணணும். நம்மளுடைய மனுஷன் செய்கின்ற
நம்மளுடைய எஃபர்ட் தான் நம்மளுடைய ரட்சிப்பை நிலைநிறுத்தோன்ற இந்த மாதிரியான டீச்சிங்ஸை பிலீவ் பண்ணும் பொழுது என்னதான் ஒரு நல்ல வழியா நடந்தாலும் அவன் இந்த உலகத்தினுடைய வேஷத்துக்கு பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறான். இப்பேற்பட்ட வேஷத்தை தரிக்காம வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னாக்கா தேவனுடைய சித்தம் என்னது, அது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா எப்படி அதை தெரிஞ்சுக்க முடியும்னாக்கா வேதத்தை கண்டினியூஸா வாசிக்க முடியுமா, வேத சிந்தனையோடு இருக்க மூலியமா, வேதத்தை புரிந்து கரெக்டா புரிஞ்சு கொள்வது மூலியமாக மட்டும்தான் இந்த காரியங்கள் நடக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்கள் மனது புதிதாகிறதுக்காக மறுரூபமாகுங்கிறாரு. ஆனா இந்த உலகம் நம்மளை எப்படி மறுரூபமாகணும்னு சொல்லுது, வந்து டிசிப்ளின்டா இருக்கணும், நீ உன்னுடைய மனசை உன்னுடைய அறிவாற்றலை புதுப்பித்துக் கொள்ளணும். அது நிறைய செல்ஃப் ஹெல்ப் கோர்சஸ் நடக்குது. இப்பெல்லாம் 99 rupees கொடுத்தோம்னாக்கா 12 வாரத்துக்கு செல்ஃப் ஹெல்ப் கோர்சஸ் நடக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் பண்றதன் மூலியமாக அவர்களுடைய மனது புதிதாகுமா, மறுரூபமாகுமா? ஆகாது. பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட், நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத, எப்படி அதை நம்மளையே நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்தி ஒரு ப்ராப்பரா அதை நிர்வகிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யறது தப்பா கிடையாது, இதெல்லாம் செய்யறது நல்லது. செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது நல்லது, நம்மளுடைய அறிவாற்றலை இம்ப்ரூவ் பண்றது நல்லது, நம்மளுடைய நடத்தைகளை நாம சீர்படுத்துறது நல்லது. ஆனா இதை பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய மனது புதிதாகுமா, மறுரூபமாகுமா? ஆகாது. நம்மளுடைய மனது புதிதாகணும், மறுரூபமாகணும்னாக்கா வேத வசனங்கள் மூலியமாக மட்டும்தான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ வாக்கியத்துலதான், வேத வாக்கியத்துலதான் நம்ம போய் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா தெளிவா? போயிட்டேன் நானு. புரியுதாமா? கண்மணி புரியுதாமா? ஹலோ, பட்டன் கண்டுபிடிச்சிட்டாங்களா? பட்டன் கண்டுபிடிக்கல சார் இன்னும். கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போலாம். இப்ப இதுல முக்கியமான வார்த்தைகள் என்னன்னாக்கா, அந்த இதுல பார்த்தோம் நம்ம பிஹோல்டிங் அப்படின்ட்டு. இவர் இன்னும் 5 minutes இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாமா? ஓகே, ஐ திங்க் இந்த தாட்லயே ஏன்னா இப்ப கொஞ்சம் ஹெவியா திரும்ப இதா இருக்கு. என்ன பிரதர்? இல்ல இப்ப சொன்ன தாட்டே ஹெவியா இருக்கும், அதனால அத அவங்க பாண்டர் பண்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். தம்பி, நீங்க ஒரு தடவை என்ன புரிஞ்சிருக்கோ அதை சொல்ல முடியுமா? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கச்சாவா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன புரிஞ்சிருக்கோ அதை சொல்லுங்க. அதை கேட்டாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார், இப்ப நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள் அப்படின்றது முதல்ல. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியறது வெறும் உலகத்தை, சர்ச்சோட பார்வை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கும் சொல்றது அவங்க டீச்சிங்ல இருந்து, இது நம்ம வெளியில மத்த புறஜாதி அப்படின்ட்டு அந்த பேசிஸ்ல அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க இருக்காதீங்க சபைக்கு. ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறது அது மட்டும் இல்ல. முதல் விஷயம் நம்ம சர்ச்சோட டீச்சிங்கும் அவங்க சொல்ற டீச்சிங்கும் வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பேஸ் பண்ணி அதன் உட்பட்டு நாம இருக்கிறது. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்காரு அந்த மாதிரி இல்லாம கண்டிஷனல் நமக்கு கண்டிஷன் போடுறாரு அப்படின்றது இல்லாம, ஏன்னா தேவன் அன்பா இருக்காரு, நம்ம சமீபத்துல இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பாதை. ரெண்டாவது மூணாவது தேவன் பழி வாங்குற குணமுடையவராக சித்தரிக்கப்படுறாரு. எதனால அப்படின்னா, அவர் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் அவருடைய இதை ஏத்துக்கலையோ, அவங்க சொல்ற பேசஸ் எப்படி சொல்றாங்கன்னா, இதோ வாசல் இருக்குன்னு என்று கதவை தட்டுகிறேன் அப்படின்ற அந்த கான்செப்ட் வச்சு நீங்க ஏத்துக்காது உங்க விருப்பம், அந்த கான்செப்ட்ல கொண்டு வராங்க. கொண்டு தேவனை அப்படி ஏத்துக்காதவங்க யாரா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா நரகத்துல போட்டு தேவன் வாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு காடோட பர்ஸ்பெக்டிவே மாத்துறாங்க. அப்புறம் நாலாவது
ரட்சிப்பு வந்து யார் யாருக்கு வந்துன்றது வந்து செலக்டிவான இதுதான். எல்லாருக்குமான ரட்சிப்பு இல்லை. யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு செலக்டிவ் ஒண்ணு, இல்லைன்னா வந்து யாரு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்களுக்கு ரட்சிப்பு. யாரெல்லாம் ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அவங்கெல்லாம் நரகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து தேவன் வந்து கிட்ட பயத்தோட இருக்கணும். ஆனா அப்பதான் வந்து தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சிருந்தாதான் தேவன் வந்து நம்மளை வந்து ரட்சிப்பாரு, நம்மளுடைய ரட்சிப்பும் வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதத்தின்படி நம்ம தேவனுடைய பயந்து அன்போட இருக்கிறது, அன்பின் நிமித்தம் நமக்கு அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பயத்து நிமித்தம் கீழ்ப்படிந்து இல்லாம அன்பின் நிமித்தம் நம்ம வந்து கீழ்ப்படிந்திருக்கணும். ஏன்னா தேவன் எனக்காக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றது, அந்த அன்பு, தேவனுடைய அன்பு என் மேல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அடுத்தது வந்து நம்மளுடைய கிரியைகள்னால நம்ம எப்படி நல்லா நடக்கிறோம், நல்ல நடத்தை, இதெல்லாம் வச்சு வந்து தேவன் நம்மளை வந்து ரட்சிக்கிறாரு அப்படின்றது வந்து ஒரு தவறான டீச்சிங். அப்போ எப்படி நம்ம மறுரூபம் ஆக முடியும்? உங்களுடைய மனசு எப்படி மறுரூபம் ஆகுது? வேதத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம படிச்சு, தேவன் நமக்காக என்ன வச்சிருக்காரு படிச்சுதான் நம்ம மறுரூபம் ஆக முடியும். கண்டினியூஸா இல்லையா? சும்மா இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது, இல்லாட்டி வாரத்துல 4 நாள் இந்த மாதிரி கிடையாது. டெய்லி வந்து வேத வசனத்தை வாசிக்கிறது மூலியமாகவும் அது தியானிக்கிறது மூலியமாகவும் அந்த தேவ சிந்தனையிலே மூழ்கி இருக்கிறது மூலியமா தான் தேவனுடைய அவருடைய சித்தம், அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய சித்தம் உலகத்துல என்னன்றது வந்து நம்முடைய சித்தம் கிடையாது, தேவனுடைய சித்தம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதுலதான் நம்ம போய் இருக்க முடியும். கர்த்தர் எதை செஞ்சாலும் அது வந்து நம்மளுடைய நன்மைக்காக வேண்டி, கடைசியில எது நடந்தாலும் அது நமக்கு ஒரு நன்மைக்கு ஏதுவாகவும் முடியும். அப்படியே நன்மைக்கு ஏதுவாக முடியலனாலும் அது அவருடைய திட்டத்துல அவருடைய பர்ஃபெக்ட் பிளான்ல நாம ஒரு கருவியா போய் முடியுதுன்றத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? ஓகே, சரி. யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். பிரதர், ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா பிரதர்? நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? யாராவது வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பிரதர், do you want to add anything? மறந்துட்டேனாக்கா பாருங்க சார். இப்போ இந்த பயம் குறிச்சு நம்ம பார்த்தோம்ல, வேதத்துல வந்து தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இருக்குல்ல. அந்த பயப்படுதல் அப்படின்றது வந்து அந்த எதை பேஸ் பண்ணி சொல்றது? அன்பின் நிமித்தமாவா இல்ல பயப்படுதல் அந்த வார்த்தை? பயம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ரெவரன்ஸ். ரெவரண்ட் அப்படின்றாங்க இல்லையா, ரெவரன்ஸ். அந்த வந்து ஒரு மரியாதை கலந்த அன்பு கலந்த அந்த ரெவரன்ஸ்ன்றத மரியாதை தான் வந்து பயம் அப்படின்ற இதுல பயன்படுத்துறாங்க. அது பேசிக்கலா வந்து ரெவரன்ஸ். இப்போ ஒரு ஊர்ல வந்து நம்ம பேட்டையில ஒரு ரவுடி இருக்கிறான்ப்பா, அவனுக்கும் நம்ம பயப்படுறோம் இல்லையா? ஹலோ, அந்த பயம் வந்து அவனுக்கு கொடுக்குற மரியாதையினால அவன் வந்து ஒரு ரவுடி, துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற அந்த ஒரு பயத்தினாலயா? இப்ப அந்த பயம் இருக்கு இல்லைங்களா, அது இல்லைங்களா? அதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுறது என்றது. சரியா? கண்மணி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? சார், மறுபடியும் ரெக்கார்டிங் கேட்டுட்டு நான் கேக்குறேன் சார். வெரி குட், வெரி குட். ஓகே, வேற யாருக்கும் எதுவும் இல்லைனாக்கா யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருக்கோம். பிரதர், இன்னொரு விஷயம் பிரதர், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு கேட்டிருந்தோம், நியர்லி 4000 rupees வந்துடுது. அதுக்காக வேண்டி கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. ஹலோ பிரதர். பிரதர், யா. ஓகே, யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட். கண்மணி ப்ரேயர் பண்ணிக்கலாமா? பண்றேன். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் பரலோக பிதாவே, இது மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தை பற்றி ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை எங்கள் வாழ்நாளிலே பிரயோஜனப்படுத்தவும்
அது சிந்தனைகளை கொண்டு வரவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு கூடான கூடி நன்றியையும் ஆண்டவரே, தடையெல்லாம் நடந்து வருகின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு நீர் ஆண்டவரே அறிவிக்கத்தக்கதாக இந்த காரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சை என்னதான் இருந்தாலும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி இந்த பைபிள் கிளாஸ் நடப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போ லூயிஸ் சாரையும் அண்ணாவையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா ஆண்டவரே, அவங்களுக்கு பலத்தையும் ஆண்டவரே உடல் சுகத்தையும் தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, இன்னுமாக ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இன்னும் ஒரு வார்த்தையின் ஆழத்துல கொண்டு செல்ல நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே, இந்த கூடுகளை கலந்து கொள்ளுகிற எல்லாரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. போக்கையிலும் வருக்கையிலும் ஆண்டவரே உடைய கரம் இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எல்லா கணமும் துதியும் ஆண்டவரே மகிமையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise God. Thank you. Thank you, sir. Thank you, Lord. Thank you.